கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றிக்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றிக்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கான ஏற்கனவே மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதற்கான மசோதா என்பது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தி சுசித்ரா விவரம் என்ன? கேரள மாநிலத்தினுடைய பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றுவதற்கான பரிந்துரைக்கு தற்பொழுது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது ஆலோசனை என்பது இன்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிலையில் அந்த அடிப்படையில் முழுமனதாக ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கேரளாவினுடைய பெயரை மாற்றுவதற்கான அந்த ஒரு மசோதா வந்து குடியரசுத் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அரசு சாசன பிரிவினுடைய 3வது பிரிவின் கீழ் இந்த ஒரு நடைமுறையை செயல்படுத்துவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி கேரளாவினுடைய பெயரை கேரளாவில் இருந்து கேரளம் என மலையாள மொழியில் மாற்றுவதற்கான ஒரு தீர்மானத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு மற்றும் குடியரசுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த மசோதா மீதான ஒப்புதலை தற்பொழுது மத்திய அமைச்சரவை இன்று வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.